அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பாரம்பொருள் சிவபெருமானின் குணங்களும் மற்றும் மகிமைகளை பற்றியும் இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். சர்வ வல்லமையுள்ளவர், சிவன் வலிமையானவர். அவர் வெறும் சிந்தனையால் பிரபஞ்ச உலகத்தை உருவாக்கவோ அழிக்கவோ முடியும். அழகானவர். கோடிக்கணக்கான மன்மதர்களால் அவனை ஒப்பிட முடியாது. மகாயோகி. சிவபெருமான் எப்போதும் தியானம் செய்கிறார். சில சமயங்களில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கழிந்துவிட்டன. அவர்கள் சில சமயத்தில் யோகேஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதாவது யோகாவின் இறைவன். அவர் உலக விஷயங்களை கட்டுப்படுத்துவதாக நிர்குணர்கள் கூறுகின்றனர். மிக பெரியது சிவன் வரம் பெற்றவர், மிக சிறியது சிவன் கற்பனை செய்பவர். அவர்கள் அனைத்து அதிர்வெண்கள், அணுக்கள், துகள்கள் மற்றும் முழுமையான சட்டங்களை உருவாக்குகிறார்கள். அவர்கள் அவை அளவிற்கு உட்பட்டவை அல்ல. அவர்கள் விரும்பினால் அவை சிறியதாகவும் கற்பனை செய்யக்கூடியவதாகவும் இருக்கலாம். சட்டங்களை மாற்ற முடியாது. சிவன் சட்டங்களை உருவாக்கியவர். துகள்கள் ஆற்றல் மற்றும் அவற்றின் இயக்கம் இயற்பியல் விதிகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அவைகள் முறையான பிரபஞ்சத்திற்கான சிவனால் உருவாக்கப்பட்டவை. ஆயிரக்கணக்கான கைகள், ஆயிரக்கணக்கான கண்கள். சிவபெருமான் சசுஷ்டிதா என்று அழைக்கப்படுகிறார். அதாவது ஆயிரக்கணக்கான மற்றும் ஆயிரக்கணக்கான கண்களை கொண்டவர் சிவபெருமான். எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு இடத்திலும் பார்க்க முடியும். அவர்களால் எதிர்காலம், கடந்த காலம் மற்றும் நிகழ்காலத்தை காண முடியும். நடன கலைஞர் நடராஜா. கடவுள் சிவபெருமான் நடன கலைஞன். அவர் சிவதாண்டவம் என்று அழைக்கப்படும் நடனம் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தை கொண்டுள்ளது. சிவனின் நடனமும் ஒரு அண்டமட்டத்துடன் தொடர்புடையது. குறிப்பிட்ட சுழற்சியுடன் கூடிய விண்மீன் திரள்களின் இயக்கம் சிவனின் தெய்வீக நாடகத்தை காட்டுகிறது. பெரிய சிவனின் சக்தி எல்லையற்றது. அது அனைத்து உலக தோற்றம், ஆன்மா ரட்சிப்பை கொடுக்கிறது. பக்தர்கள் மகாதேவனின் தெய்வீக நாமங்களை உச்சரிப்பதன் மூலம் உலகிலிருந்து விடுபடுகிறார்கள். பேச்சு, எண்ணங்கள் மனமடைய முடியாத இடத்தில் சிவபெருமான் இருக்கிறார். நாம் வரம்புக்குட்பட்டவர்கள். நம் கற்பனை வரம்புக்குட்பட்டது. கடவுள் சிவனை உண்மை, சிவன் உண்மையானவர். அவர்கள் எல்லாவற்றிற்கும் தங்கள் தெய்வீக விளையாட்டின் ஒரு பகுதியாகவே உருவாக்குகிறார்கள். இது அவர்களின் மிக முக்கிய மகத்துவம் மற்றும் மேன்மை காட்டுகிறது. எதுவும் இல்லாத போது கடவுள் சிவபெருமான் அங்கே இருப்பார். எதுவும் இல்லாத போது கடவுள் சிவபெருமான் அங்கே இருந்து கொண்டிருப்பார். காலம் இல்லாத போது, இடம் இல்லாத போது கடவுள் சிவபெருமான் அங்கே இருக்கிறார். ஒரு பிரபஞ்சத்தை உருவாக்குவது அவர்களின் முடிவு. எல்லாம் அறிந்தவர், எல்லாம் சிவனுக்கு தெரியும். அவர்களால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்க முடியும். மேலும் அவர் உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, சுதந்திரத்தை வழங்குவதால் அவர்கள் தங்கள் எதிர்காலத்தையும் அறிவார்கள். அவர்களால் பரிமாணங்களுக்கு வெளியே பார்க்க முடியும். எல்லையற்ற கருணை. சந்திரனின் கருணை. சிவபெருமான் தசனின் சபாப்தத்திலிருந்து அவரை விடுவித்தார். அவர் மிகவும் கருணையுள்ளவர் என்பதால் அவர்கள் ருத்ரன் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர் கௌரவாவதாரம். சிவன் பிரபஞ்சத்தை நீலகண்டன் என்று அழைக்கப்படும் விஷத்திலிருந்து பாதுகாக்குகிறார். பக்தனுக்கு தகுதியானவதை விட அதிகமாக கொடுக்கிறார். ஓம் நமச்சிவாயா என்று உச்சரித்து சிவலிங்கத்திற்கு பில்பவத்தை வழங்குவதன் மூலம் சிவபெருமான் இறுதி வெற்றியும் அமைதியும் தருகிறார். அச்சமையை வழங்குபவர். யாரை நினைவில் கொள்வதன் மூலம் ஒருவர் அச்சமற்றவராக மாறுகிறார்கள். அனைத்து அச்சங்களையும் நீக்குபவர். எந்த சூழ்நிலையிலும் பக்தர்களுக்கு உதவுபவர். பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியை நீக்குபவர். புத்திசாலி. நித்தியானவர். பக்தரை மரணத்தில் இருந்து காப்பவர். யார் காலத்தின் கடவுள். காலத்தை கணிப்பவர். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பக்தியால் காணக்கூடியவர். யாருடைய மகிமையை பிரம்மா, சரஸ்வதி அல்லது யாராலும் பாட முடியாது. யாருடைய மகத்துவம் கற்பனைக்கும் எட்டாதது. யாருடைய கரம் எங்கும் இல்லாதது. அனைவரும் இதயத்திலும் இருப்பவர். பக்தர்கள் வழங்குபவர் யார். அவருடைய மிகவும் கடினமானவர் யார். சூரியனோட பிரகாசமானவர் யார் என்றால் அவரே பாரம்பொருள் சிவபெருமான் ஆவார்கள். கருணையுள்ள சிவபெருமானை நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு நீங்கள் கண்டிப்பாக பாரம்பரிய சிவபெருமானை நவராத்திரி நாட்களில், சிவராத்திரி மற்றும் முக்கியமாக சனி பிரதோஷ நாட்களில் பாரம்பரிய சிவபெருமானை நினைத்து வீடுகளிலும் அல்லது வாய்ப்பு கிடைத்தால் கோவிலுக்கு சென்று
பாரம்பரிய சிவபெருமானை நீங்கள் காட்சி தருவதன் மூலம் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்தே தீரும். நீங்கள் குபேரர் வரம் பெற்ற செல்வத்தை கொடுக்கிறார் சிவபெருமான். எல்லையற்ற குணங்கள் ஒருபோதும் முடிவடையாமல் போகலாம். பிரபஞ்சத்தின் வாழ்க்கூட நிறைவடைகிறது. ஆனால் பாரம்பரிய சிவபெருமானின் அம்சம் என்றுமே முடிவடையாது என்று கூறுகிறோம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.